இன்றைக்கி செய்ய போகிறது அவல் உப்புமா. அவல் உப்புமா வந்து கெட்டி அவல் எடுத்துக்கணும். இதுதான் கெட்டி அவல். இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஒரு டம்ளர் கெட்டி அவல். அதில் இந்த ஊற வச்சுருக்கேன். என்னென்னலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த கெட்டி அவல்லனா, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஜூஸ் இதில் போட்டுருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் இப்போ கலந்து வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற அடிப்பேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறிடுது. இப்போ ஊறினதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ இந்த உப்புமா செய்ய போகிறேன். இந்த அவல் உப்புமா. வானிலை இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டால் போதும். நிறைய வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும் கடலைப்பருப்பு. பருப்பு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி போடணும். பச்சை மிளகாய் இங்கே நான் 3 எடுத்திருக்கேன். குழந்தைங்க வந்து காரம் கம்மினா 2 மிளகா கூட போடும். ஆனால் 3 மிளகா போட்டால் இந்த அவல் உப்புமாக்கு காரத்தோட அந்த புளிப்பும் சேரும்போது நல்ல டேஸ்டியாக இருக்குனால நான் 3 போடுறேன். குழந்தைங்க காரம் வேணும்னா 2 போட்டுக்கலாம். இப்போ பருப்பு ப்ரௌன் கலரில் வந்துட்டு தான் நம்ம பார்க்கணும். ப்ரௌனிஷாக வந்துருக்காங்க. இப்போ பருப்பு ப்ரௌன் கலரில் வந்துடுது. அதுக்கப்புறம் மிளகாவை கட் பண்ணி போடுறேன் நான். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் தள்ளி நிற்கணும், இல்லைன்னா கண்டெல்லாம் பற்றும். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். அடுப்பை கொஞ்சம் சின்ன பண்ணிக்கணும். சின்ன பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. அந்த தேங்காவை அதில் போட்டுக்கணும். தேங்காய் ஆக்சுவலாக உப்புமா பண்ணத்துக்கு கூட போடலாம். ஆனால் இதுனா மறுநாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அந்த உப்புமா. அதுக்கு தான் இப்பயே போட்டு ஒரு வணக்கிறது. அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அவல் புளியெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் போடுறோம். எல்லாம் சேர்த்து கலக்கிறோம். அடுப்பான சின்னதில் தான் வச்சுக்கணும். நம்ம பெருசு பண்ணால் தீஞ்சு போயிடும். சின்னதிலே வச்சு கலரிட்டே இருக்கணும். சில பேர் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்குவாங்க. இதில் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. இல்லை இறக்கும்போது கொஞ்சம் ஒரு செட்டு நெய் கூட ஊற்றிக்குவாங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டு. இதோட டேஸ்ட் வந்து ஒரு சமயம் பார்க்கும்போது புளி அவல் சொல்லுவாங்க, அது மாதிரியே இருக்கும். புளி சாதம் மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அது இந்த அவல் உப்புமா. இது நல்லா வணக்கணும். வணக்க அந்த டேஸ்ட் வரும், அந்த வாசனை வரும். அந்த புளி வந்து பெருங்காயம் புளி அந்த வாசனை வரும். நல்லா வணக்க
அடி பிடிக்காமல் கலரணும், இல்லைன்னா அடி வச்சுன்னா கீழே தீஞ்சு போயிடும். நம்ம அதனால் ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறியாச்சு, அந்த வாசனையும் நல்லா வரும். உப்பு பத்தலைன்னா வாயில் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வேணால் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுதான் அவங்க உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும், உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா அது மாதிரி இருக்கும். வாசனையும் நல்லா வரும் உங்களுக்கு. நம்ம பெருங்காய வாசனை, அந்த புளி வாசனை, எல்லா வாசனையும் நல்ல வாசனையாக வரும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா வெந்து இதானதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் ரோஹித் அந்த டேஸ்ட் பார்க்கலாம். இதை ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.